வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் ரீடச்சுக்கு நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது, நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாம் சில மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். சில மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய லேயர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சில மெத்தட்ஸ் வந்து நமக்கு சில பிளக்கின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்கின்னை ரீடச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த சர்ஃபேஸ் பிளர் டெக்னிக். இந்த சர்ஃபேஸ் பிளர் எப்படி பண்ணுறது, யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான, அதே நேரத்தில் கொஞ்சம் நல்ல நமக்கு சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. இப்போ இண்டோரில் எடுத்த இமேஜ் ஒன்று இருக்குது, ஒன்று அவுட்டோரில் எடுத்த இமேஜ் இருக்குது. இந்த இண்டோரில் எடுத்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் அவுட்டோரில் எடுத்த இமேஜை வந்து நம்ம இந்த மெத்தடை வந்து அப்ளை பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிளரில் வந்து ஃபில்டரில் பிளரில் வந்து சர்ஃபேஸ் பிளர் இருக்குது பாருங்கள், இது வச்சுக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி ஒரு 28 இருக்குது. ஸோ 25 தட் இஸ் குட். த்ரெஷ்ஹோல்டு வந்து 10 to 15. ஓகே, ஜஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ ஸ்கின் வந்து மாதிரி பிளரினஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து கேஸ் அண்ட் பிளருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, கேஸ் அண்ட் பிளரில் வந்து இந்த எட்ஜ் வந்து வெளில வரும். ஒரு மேலே வந்து ஒரு பவுடர் மாதிரி இந்த எட்ஜ் வந்து இங்கே எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இந்த சர்ஃபேஸ் பிளரில் அப்படி ஆகிறதில்ல ஒரு லெவல் வரைக்கும். இப்போ வந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா ஓவரால் அது வந்து சர்ஃபேஸ் பிளர் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இந்த கான்ட்ராஸ்டான எட்ஜஸை மட்டும் ரெக்கவரி பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஐப்ரோஸ், ஐஸ், லிப்ஸ் அண்ட் ஹேர்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ரெக்கவரி பண்ணுறதுக்கு மாஸ்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறோம். ஒப்பேசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணலாம். அதுமாதிரி ப்ரஷ் ஹார்னஸ் வேண்டாம். ஓரளவு ப்ரஷோட சைஸ் வந்து இமேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரஷோட சைஸ் லொக்கேஷன் தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அவுட்டோருக்கு வந்து இது வந்து எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவுட்டோரில் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் பிளர் Ctrl+F அப்படி அப்ளை பண்ணுறேன். ஸோ அதே சர்ஃபேஸ் பிளர் அதே லெவலில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவல் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோவோட இது கொஞ்சம் ஸ்கின் வந்து மேக்கப் லைட் எல்லாமே கூட இருக்கிறதுனால சர்ஃபேஸ் பிளர் வந்து அந்த இதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. இப்போ வந்து அதே மாதிரி இந்த ஃபோட்டோவை வந்து மாஸ்க் பண்ணிவிட்டு, ஸோ அதே பிளாக் கலரில் ப்ரஷ்ஷு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஹேட்டு அந்த ஹேர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி காஸ்டியூம். ஓகே, பியூட்டிஃபுல், நைஸ் நல்லா ஒர்க்காக இருக்குது. நீங்களும் இந்த சர்ஃபேஸ் பிளரை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச்.